அசைவ பிரியர்களின் ஆல் டைம் விருப்பமான பிராய்லர் கோழி இறைச்சியின் விலை கணிசமாக உயர்ந்திருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லையும் கரெக்டாக சிக்கன் விலைவாசி ஏறிட்டு இருக்கு. அப்போ நம்மள மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் பிடிச்சி அப்போ சிக்கன் இருக்கிற ரேட்டுக்கு நம்ம ஒரு ரேட்டு போட்டு பிடிச்சிருப்போம். ஆனால் திடீர்னு அதே ஃபெஸ்டிவல் டைமில் திடீர்னு கிலோவுக்கு 60 ரூபா 70 ரூபா சிக்கனுக்கு விலைவாசி ஏறும்போது எங்களை மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஆர்டர் பிடிச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கை நஷ்டம் வருது, ரொம்ப பாதிக்குது. பொதுவாக எல்லா சாதனத்துக்கும் விலையேற்றம் தான். பாவப்பட்ட எங்களை போல் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு டெய்லி சராசரி ஒரு 500 ரூபா கிடைச்சா ஒரு கோழி வாங்கினா 400 ரூபா 450 ரூபா விலை ஆகுது. ஒரு கிலோ மட்டன் பீஃப் வாங்கலான்னு நினச்சாச்சுன்னா அது 400 ரூபா 440 ரூபா விலை. மீன் வாங்க போனால் அங்கேயும் வாங்க முடியல. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினா 2 சாலை கிடைக்கிது. இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லா ஐட்டங்களுக்கும் விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. ஏழைகளுக்கு வாங்கி அதை பயன்படுத்த முடியலை. இறைச்சி கோழி இறைச்சி அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் இன்றைக்கி அதிகமான விலையில் இருக்குது. அப்போ அதை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏழைகளுக்கு வீட்டில் ஒரு மேரேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அரசு தலையிட்டு இந்த கோழி பண்ணைகளை ஊக்குவிக்கிறதுக்கும் அதுக்கான தீவனங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த விலையை கட்டுப்படுத்த முடியும். என்னுடைய மகன் ஒரு கோழி கேட்குறான். என்னோட வேண்டி கொடுக்க முடியல. நாளுக்கு நாள் 200 300 ரூபா போயிருந்தால இந்த கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பண்ணை விலையை குறைக்க வேண்டும். நார்மலாக பிள்ளைங்க வெரைட்டியான ஃபுட் எங்கள்கிட்ட செஞ்சு தருங்கன்னிட்டு எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த டைம் நாங்கள் சிக்கன் ஏதாவது எடுத்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி குடிக்கிறது உண்டு. ஆனால் இப்போ இந்த லீவு சமயமும் பிள்ளைங்க எங்கள்கிட்ட அம்மா ஏதாவது வெரைட்டியாக சமைச்சு தருங்கன்னு கேட்கும்போது நாங்கள் சிக்கன் எடுக்க கடைக்கு போகும்போது என்னென்னா சிக்கன் மட்டனை விட அதிக விலையாக இருக்குது. இதனால் எங்களுக்கு பிள்ளைங்களை வெரைட்டியாக எதுவுமே சமைச்சு கொடுக்க முடியல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.